படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நீங்கள் எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, நான் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுக்காக நான் வேலைக்கு போகிறேன், நிறைய சம்பாதிக்கணும், எங்களுக்காக ஒரு வீடு கட்டணும், எங்கள் அப்பாவுக்கு நல்ல துணிகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிற பிள்ளைகளை கேட்கும்பொழுது. யாராவது ஒருத்தர் பார்த்து கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ தான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கும், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும், நமக்கு முடியாத காலகட்டங்களில் அவங்க நம்ம பார்த்துக்குவாங்க, அதுக்காக ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரண காரியத்தோடு தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்வோம். இந்தியா போன்ற நாடுகளில் எழுத்தாளனுக்கு அதுக்கு உரித்தான அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் புத்தகம் வாசிக்கிறாங்களான்னா கிடையாது. இப்போ அமெரிக்காவோ இப்போ லண்டன்லேயோ இங்கிலாந்துலேயோ நம்ம பார்க்கும்பொழுது புத்தகம் எழுதுறவங்களுக்கு அந்தளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது, அந்தளவுக்கு புத்தகம் வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு புத்தகம் எழுதினாலே அவங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகிற நிலைமை வந்து அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு ஹாரி பாட்டர் எழுதின ஜேகே ரோலிங்கை சொல்லலாம். அந்த ஒரு சீரீஸ் தான் அவங்க வந்து புத்தகமாக எழுதினாங்க. பட் ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அதுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறவங்கள எழுத்தாளர்களுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு வருமானமோ அந்தளவுக்கு ஃபேமோ இல்லாத இந்த நாட்டில் எழுத்தாளர்களை சந்தித்து அவங்க எதுக்காக எழுதுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு புத்தகமாக எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் சிசு செல்லப்பா அவர்கள் ஒவ்வொரு எழுத்தாளர்கிட்டையும் நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அவங்க சொன்ன பதில்களை ஒரு புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் தான் எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் மீண்டும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் சிசு செல்லப்பா அவர்கள் தொகுத்த எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு 11 எழுத்தாளர்களை பற்றி அவங்கக்கிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்டு அவங்க என்னென்னலாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், ஆர்வி சாலிவாகனன், கு அழகிரிசாமி, கானா சுப்பிரமணியம், நா பிச்சமூர்த்தி, ஆர் சண்முக சுந்தரம், சிசு செல்லப்பா, வள்ளிக்கண்ணன், லாசா ராமாமிருதம் இவங்ககிட்ட எல்லாம் இந்த கேள்வியை கேட்டு அவங்க என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க, இந்த வறுமையிலையும் வந்து நான் இந்த புத்தகத்திலேயே எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு தி ஜானகிராமன் சொல்கிறாரு, அந்த கேள்வி கேட்கும்போது அவர் பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. ஏங்க எதுக்காக எழுதுறன்ற கேள்வி ஏன் என்னை பார்த்து கேட்குறீங்க? நீங்கள் என்றைக்காவது யாருக்கிட்டையாவது ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிறீங்களா? நம்ம எதுக்காக சாப்பிட்றோன்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்குமா? 3 வேளையும் சாப்பிட்றோம் இல்லை, சில பேர் 8 வேளையும் சாப்பிடுவாங்க. என்னைக்காவது நம்ம வந்து இதுக்காக தான் சாப்பிட்றோன்னு ஒரு வரையறையை வச்சுருக்குமா? நம்ம உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றோம், சரி ஓகே 3 வேளை சாப்பிட்ணும். நம்ம எங்கேயாவது இப்போ காலையில் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், அங்கே விருந்தாளிகள் வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க, இதை சாப்பிடுன்றாங்க. அவங்கக்கிட்ட மனநோகக்கூடாதுன்னு ஒரு நேரம் சாப்பிட்றோம். சரிங்களா? சில நேரங்களில் வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் சாப்பாடு, அந்த சாப்பாடு வீணாகி போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சாப்பிட்றோம். சில நேரங்கள் ருசியாக இருக்குதுன்னு சில நேரங்களில் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்றதுக்கே நம்ம ஒரு வரையறை இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது எழுதுறதுக்கு மட்டும் எதுக்குங்க வரையறை வேணும் அப்படின்னு தி ஜானகிராமன் வந்து கேட்குறாரு. அதே போல் ஆர்வி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ தனக்கு ஏதாவது வந்து எவனாவது துரோகம் செஞ்சுருப்பான் இல்லையா, தனக்கு பிடிக்காத வேலையை எவனாவது செஞ்சுருப்பான் இல்லையா, அவனை நான் திட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேரடியாக அவனை திட்ட முடியாது, அதுக்காக நான் வந்து இந்த எழுத்துக்களை வந்து பயன்படுத்திக்கிறேன். என்னால் என்னுடைய கோபத்தையும் நான் திட்டணும்னு நினைக்கிற ஆட்களையுமே வந்து என்னுடைய எழுத்துக்களை பேரை மாற்றி நான் திட்டுறேன், அதுக்காக நான் எழுதுகிறேன் அப்படின்னு வந்து ஆர்வி அவர்கள் வந்து சொல்கிறாரு. கு அழகிரிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதற்காக எழுதுகிறேன் அப்படின்ற கேள்வியை ஒருத்தனுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா அவனோட ஒரு மிக சிறந்த எழுத்தாளன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தன்னை அறிந்தவன் தான் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நண்பனையோ நம்ம உறவினரையோ நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிட முடியும், ஏன்னா அவங்க நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம யார் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம செய்கிற நிறைகுறைகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற விஷயங்களை தொகுத்து நம்ம இப்படி தான் ஆளுன்ற அப்படிங்கிறத நம்ம வரையறை செய்யும் போது நம்ம ஞானி ஆகிறோம் இல்லையா? ஸோ தன்னை அறிதல் தான் வந்து மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிற மாதிரி நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் எழுதுகிறேன் அப்படின்னு கு அழகிரிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது புது கவிதைகளின் தந்தை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனை வந்து இனப்பெருக்கம் வந்து எதுக்காக செய்யுது? தன்னை மாதிரியே இன்னொருத்தன் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனப்பெருக்கம் செய்யுது. தன்னுடைய மகனை பார்த்து ஒரு தந்தை என்ன மாதிரியே இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? தன் போன்ற மக்களை வந்து பார்க்கும்பொழுது தான் வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சி கொள்வாங்க இல்லையா? அதுபோல் தன்னுடைய எழுத்துக்களை
தன்னுடைய இனப்பெருக்கமாகவே வந்து ஒரு எழுத்தாளன் வந்து கருதுகிறான். தன்னுடைய எண்ணங்கள் ஓட்டமோ ஒரு ஒரு புத்தகமாக வெளியே வரும்பொழுது அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அதுக்காக அவன் எழுதுகிறான் அப்படின்னு நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு எழுத்தாளனும் தான் எதுக்காக எழுதணும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. படிக்க படிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு கரெக்டான நேரத்தில் வந்து எனக்கு இந்த புத்தகம் வந்து படிக்க ஏதுவாக இருந்தது. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத காலம் வரும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சு படித்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு எழுத்தாளன் ஏன் வந்து ஒரு புத்தகத்தை எழுதணும், ஒரு ஒரு ஆத்ம திருப்திக்காக எழுதுகிறோம், எனக்காக நான் எழுதுகிறேன். சில பேர் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க இல்லையா, அப்படி மாதிரி நான் வந்து சில நேரங்களில் எழுதுகிறேன். சில நேரங்களில் வந்து எனக்காக நான் எழுதுகிறேன், சில நேரங்களில் காசுக்காக நான் எழுதுகிறேன். யாருமே என்னை பாராட்டலனாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக என்னுடைய நினைவுகளை பதிவு செய்கிற ஒரு விஷயமா வந்து நான் வந்து புத்தகங்களை எழுதுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாளரும் சொல்லும்பொழுது ஏதோ ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷத்தையும் வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுசிலப்பா அவர்கள் எழுத்து அப்படிங்கிற பத்திரிகையை அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நடத்திட்டு இருந்தார். அந்த எழுத்து பத்திரிகையில் இந்த ஒவ்வொரு எழுத்தாளனும் தான் எதுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறத இப்போ தொகுப்பாக வந்து வெளியிட்டு இருந்தார். அதை தான் வந்து இப்போ புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. சுசிலப்பா அவர்கள் தொகுத்த எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து ரூ. 112 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை சந்தியா பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.